மத்தேயு 7:21 படிங்களேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே என்னாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அது பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில். ஸோ யார் பிரவேசிக்க முடியும் பரலோகத்தில்? பிதாவின் சித்தப்படி செய்தாதான். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் அதில் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே இன்னும் அடுத்த 22-23 கூட படிக்கலாம். எந்நாளில் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி என்ன சொல்கிறாங்க? கர்த்தாவே கர்த்தாவே. யார் நாமத்தினாலே? உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசை தான் துரத்தி இருக்கிறாங்க. பிசாசை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன். என்ன செய்கைக்காரரே? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்னா இது நடக்க போகிற காரியம் இல்லையா? எந்நாளில் அந்நாளில். சரியா? அப்போ இது நடக்க போகிற காரியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறாங்க. சரி, இப்போது இங்கே இருக்கிற அந்த ஊழியர்கள் தான் இது ஆக்சுவலி இல்லையா? என்ன பண்ணுறாங்க? கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறாங்க. அப்போ கர்த்தாவே கர்த்தாவே இந்த வசனம் அநேக மக்களால் பிரட்டி பேசப்படுகின்ற ஒரு வசனம். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜனம், அவங்க உதாரணமாக இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள், பிதா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. ஆனால் இதை நம்ம எப்படி சரியாக இதை நம்ம பகுத்து அறிய வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவங்க கர்த்தாவே தேவனே என்று கூப்பிடுவது அப்போ தவறா? தேவனை நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அநேகர் ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் ஒரு நாள் அவங்க ஆண்டவர் என்ன பண்ணலை? அவங்கள தடை பண்ணலை. ஏன்னா அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு இல்லையா? ஏன்னா அவர் தான் கர்த்தர், அவர் தான் ஆண்டவர் இல்லையா? தோமா கூட யோவான் 20:28-29-28 பார்க்கலாம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே, என் தேவனே என்றான். ஆண்டவர் மட்டும் சொல்லலை, என் காட். இது இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக இது என்ன? தேவ தூஷணம். தேவனேன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஆண்டவர் அதை என்ன பண்ணலை? தடை பண்ணலை. ஏன்னா அவர் ஆண்டவர், அவர் தேவன், தடை பண்ணலை. சரியா? ஆக ஆண்டவரே கர்த்தாவேன்னு சொல்கிறதுல தவறு கிடையாது. அப்போ ஆண்டவர் ஏன் அவங்கள ஒதுக்குறாரு? கர்த்தாவே ஆண்டவரே தப்பு கிடையாது. ஓகே, அப்போ உமது நாமத்தினாலே அப்படின்னு அப்போ ஆண்டவருடைய நாமத்தினாலே உபயோகப்படுத்தினது தப்பா? நம்ம யோவான் 14:13 பார்க்கலாம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினால எதை கேட்பீங்களோ அதை செய்வேன். அப்போது அடுத்த வசனத்தில் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ ஆண்டவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துறதுல தவறு கிடையாது. அப்போ அதுலேயும் தவறு கிடையாது. அப்புறம் ஏன் அக்கிரமக்காரரே உங்களை அறியன்றாங்க ஆண்டவர்? சரி, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? அநேக பிசாசை துரத்தினோம் அல்லவா? அநேக அற்புதத்தை செய்தோமா? அப்போ அற்புதம் செய்கிறது, தீர்க்க தரிசனம் சொல்கிறது, பிசாசை துரத்துறது தப்பா? எதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறாங்க இங்கே? அப்போ நம்ம பார்க்கலாம். மார்க்கு 9:38 பார்க்கும் பொழுது யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய நம்ம பின்பற்றாத ஒருத்தன் உங்கள் நாமத்தினால என்ன பண்ணுறான்? பிசாசை துரத்துறான், நாங்கள் போய் அவனை தடை பண்ணோம் அப்படின்னு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க? அவங்கள தடை பண்ணாதீங்க.
எளிதாக என்னை குறித்து சொல்ல மாட்டான். ஸோ ஆண்டவர் வந்து இது மட்டும் இல்லை, என்னை விசுவாசிக்கிறவன் இதை போல காரியம் செய்வான், இதை விட பெரிய காரியம் செய்வான் அப்படின்னு. அப்போது கர்த்தாவே ஆண்டவரே தேவனேன்னு சொல்கிறத அவர் தடை பண்ணல. ஏன்னா அவர் தேவன், அவர் ஆண்டவர். அப்போ அவருடைய நாமத்தினால, அப்போ அதனால அவர் கோபப்படுறாரா? இல்லை. ஏன்னா எதுனாலும் யார் நாமத்தினால தான் கேட்கணும், நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தினால தான் கேட்கணும். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறது தவறா? இல்லை, ஆண்டவர் இதை விட பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு சொல்கிறார். அப்போ என்ன காரணம்? ஏன் அவங்களை வந்து ஆண்டவர் வந்து என் அக்கிரமக்காரரே நான் உங்களை என்ன அறியேன்னு சொல்கிறாரு? என்ன காரணம்? என்னன்னா அவங்க பிதாவின் சித்தப்படி செய்யாதவர்கள். ரொம்ப தெளிவாக ஆண்டவர் முன்னாடி சொல்கிறார், பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், என்னை நோக்கி கர்த்தாவே. அப்போ என்ன அர்த்தம்னா, எவ்வளவு பெரிய காரியத்தை ஹார்ட் ஒர்க்கு ஆண்டவருக்காக செஞ்சாலும் அது பிதாவோட சித்த பிரகாரம் இல்லைன்னா அவர் என்ன பண்ணல, ஆண்டவர் அதை அங்கீகரிக்கல, அதை இல்லையா? சரி, பிதாவின் சித்தம்னா என்ன? படிங்க, மத்தேயு 18:14 படிங்களேன். மத்தேயு 18:14. இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அப்போ ஒருத்தர் கூட என்ன பண்ணக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. அப்போ கெட்டு போவது யாருடைய சித்தம் அல்ல, பிதா. நம்ம ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அடுத்தது யோவான் 3:16 படிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யாரை விசுவாசிக்கிறவன்? ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு யாரை தந்தரலி? குமாரனை தந்தரலி. இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆக ஒருவராவது கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் தன்னுடைய குமாரனையே கொடுத்துருக்கிறாரு நமக்காக, இல்லையா? ஓகே, இப்போ யோவான் 6:39 படிங்களேன். யோவான் 6:39. ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில். எந்த நாளில்? கடைசி நாளில். ஒரு நாள் இருக்கு, அது என்னது? அதுதான் கடைசி நாள். ஓகே, கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே. அப்ப பிதாவின் சித்தம் என்ன? அவருக்கு தந்தவர்கள் ஒன்னையும் இழந்து விடாமல் கடைசி நாளில் எல்லாத்தையும் எழுப்பணும். அதுதான் என்ன? பிதாவின் சித்தம்னு வசனம் சொல்லுது. சரி, அடுத்தது 40 படிங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. ஸோ அவரிடத்தில், யாரிடத்தில்? குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவனை நான் கடைசி நாள். எப்படி? யாரை தான்? யார் மேலே விசுவாசமாக இருந்தால் மட்டும்? குமாரன் மேல் இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்டு, உண்மையாலுமே ட்ரை சப்ஜெக்டு. ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள். இதில் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் இந்த சப்ஜெக்டு. ஸோ அவரிடத்தில் விசுவாசமாக இருக்க எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாக இருக்க. ஆக பிதாவின் சித்தம் என்ன? ஒருவராவது கெட்டு போக கூடாது. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இங்கே இருக்க ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. அடுத்தது, யாரெல்லாம் குமாரன் மேல் விசுவாசமாக இருக்கிறாங்களோ அவங்கள நித்திய ஜீவனை அடைவதும், நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்பதும் என்னுடைய
அனுப்புனவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆக தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன? பிதாவாகிய சித்தம் நம்ம கெட்டு போகக்கூடாது, குமாரனை விசுவாசிக்கணும். இது ரெண்டு தான். ரொம்ப தெளிவாக இருக்குமா? இது ரெண்டு தான் அவருடைய சித்தம், பிதாவின் சித்தம். ஓகே, இப்போது அடுத்தது நாம் தேவனுடைய குமாரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஏன்னா தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறது பிசாசு கூட விசுவாசிக்குது. கரெக்டாக இல்லையா? பிசாசு கூட நம்ம வேதாமத்தில் பார்க்கலாம், ஒரு இடத்துல உன்னதமான தேவனுடைய குமாரனை என்னை துன்பப்படுத்துவா வந்தீர்னு கேட்குது இல்லையா? பிசாசு கூட விசுவாசிக்குது. ஆக விசுவாசிக்கிறது மாத்திரம் கிடையாது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுக்கு தான் லூக்கா 6 பார்க்கலாம், 46 என்னை இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போவதென்ன? ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டீங்களே அப்படின்றாங்க. இதுக்கு தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நீதியை நிறைவேற்றும்படியாக ஞானஸ்தானம் எடுத்த பொழுது ஒரு மேகம் என்ன பண்ணுச்சு, நிழலிட்டது. அங்கேருந்து பிதாவானவர் என்ன சொன்னாங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். ஸோ ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நம்ம கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் பிதாவின் சித்தம். ஸோ உதாரணத்துக்கு அப்போ எது அவருடைய வார்த்தை நம்மளுக்கு கையில் இருக்கிற இதுதான் அவருடைய வார்த்தை. இப்போ நம்ம ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு காரோ இல்லை ஒரு மொபைலோ எது வாங்கினாலும் அதுக்கு ஒரு மேனுவல் கொடுப்பாங்க, எதை எப்படி யூஸ் பண்ணணும். மொபைலாக இருந்தால் மொபைலை உடனே பவரை ஆன் பண்ணிடாதீங்க, ஒரு 3 மணி நேரம் என்ன பண்ணுங்கள், சார்ஜ் போடுங்க. ஒரு கார் வாங்கினோன்னா என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த காரில் இத்தனை சீட்டர் தான், 5 சீட்டர் தான், இந்த காரில் இந்த காற்று வந்து இவ்வளோ தான், ஃப்ரண்ட் வீலில் இவ்வளோ இருக்கலாம், பேக் வீலில் இவ்வளோ இருக்கலாம் இல்லையா? ஓகே, இந்த காருக்கு இன்னும் பெட்ரோல் போடணுமா டீசல் போடணுமா, கரெக்டு தானே? இந்த காரை வந்து எப்போ சர்வீஸ் பண்ணணும், எத்தனை 10,000 கிலோமீட்டரில் 5,000 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் இத்தனை 1000 கிலோமீட்டரில். ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேனுவல் இருக்குது. மனிதனாகிய நமக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்த மேனுவல் என்ன, வேதாகமம், அதுதான் அவருடைய வார்த்தை. ஸோ தேவன் விசுவாசித்து கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் நமக்கு ஏற்படுத்தின ரட்சிப்பு. ஏன்னா தெளிவாக இருக்கு, அவரை விசுவாசித்தா மட்டும்தான் நித்திய ஜீவன். அவரை விசுவாசிக்கலைன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் அவரை விசுவாசித்தா மட்டும்தான் நித்திய ஜீவன்றது தெளிவாக வசனம் இருக்குது. அவரை விசுவாசிக்கணும், விசுவாசித்தா மட்டும் பத்தாது, அதன்படி நடக்க வேண்டும் இல்லையா? இப்போ இந்த எப்படி நம்ம காருக்கு அந்த வாகனத்துக்கு அந்த மேனுவல் இருக்க மாதிரி நம்மளுக்கும் இப்படி நடக்கணும் இல்லையா? நேசிக்கணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் இல்லையா? கரெக்டு தானே? நம்ம எல்லாம் 100% பர்ஃபெக்ட் இல்லை. காருக்கு பழுதாகிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுறோம், நம்ம உடனே எங்கே பழுதோ அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சரி பண்ணுறோம். அது மாதிரி நம்ம மன்னிக்கிறதுல, விட்டு கொடுக்கறதுல, சகோதர ஸ்நேகத்தில், பரிசுத்தத்தில், கரெக்டு தானே? மன்னிக்கிறோமா, அடுத்தவங்கள விட்டு கொடுக்குறோமா, அன்பாக இருக்கிறோமா, உன்னை போல பிறனையும் நேசி, பொய் புழுவாமல் இருக்கிறோமா, இல்லை வாயை திறந்தா பொய்யா, உண்மையாக இருக்கிறோமா, நீதிமானாக இருக்கிறோமா, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக இருக்கிறோமா, அவர் கொடுத்த காசில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா, அவர் கொடுத்த குடும்பத்தில், நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் உண்மையாக இருக்கிறோமா, நம்ம கொடுத்த சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாக இருக்கிறோமா, தாய் தந்தைக்கு உண்மையாக இருக்கிறோமா, கணவன் மனைவிக்கு பிள்ளைக்கு உண்மையாக இருக்கிறோமா, சபைக்கு உண்மையாக இருக்கிறோமா, எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிறோமா, உண்மையா இல்லையா? அதுதான் தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், பொய் புழுவாமல். ஆக இதெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அப்படி தேவனை விசுவாசித்து அவர் வார்த்தையின்படி நடக்கும் பொழுதுதான் என்ன வரும், நித்திய ஜீவன். நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது, அங்கங்கே நடுவில் ஏதாவது சின்ன சின்ன காரியம் உடனே நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒப்புறோம். இப்போ கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுறோம்,
உடனே பஞ்சரோட ஓட்டுறோமா? இஞ்சி கரெக்டு தானே? இன்ஜின் ஆயில் தீர்ந்து போச்சுன்னா இன்ஜின் ஆயில் இல்லாமல் ஓட்டுறோமா? உடனே என்ன பண்ணுறோம்? அதுபோல் நம்மளுக்கு தெரியும் ஏதோ ஐயோ இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமே, உடனே அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒப்புரவு ஆகணும் இல்லையா? ஸோ அதுதான் ஓகே. அப்படி இருக்கிறப்ப எதனால் இங்கே ஆண்டவர் இவங்களை அக்கிரமக்காரரே இந்த கும்பலை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்றாரு. அப்போ இவங்க தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாங்க, பிசாசை துரத்திருக்காங்க, அநேக அற்புதத்தை செஞ்சவங்கன்னு வேதத்தில் போட்டிருக்கு. அவங்கள போய் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அக்கிரமக்காரரே அப்படின்றாரு. அப்போனா என்ன அர்த்தம்னா, அவர் நாமத்தினால அவங்க சொல்லியிருந்தாலும் 2 காரணங்களை பார்க்கலாம். பிதாவின் சித்தப்படி அவங்க செய்யலை அப்படின்னா என்னன்னா, ஒன்று கள்ள போதகர்களாக கள்ள போதனைகளாக இருக்கலாம், இல்லை மாய்மாலம் பண்ணவங்களாக இருக்கலாம். எப்படின்னா, உதாரணத்துக்கு கள்ள போதனைகள் அப்படின்னா, இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக டினாமினேஷன்ஸ் இருக்குது. பென்டகோஸ்ட் இருக்குது, ப்ராட்டஸ்டாண்ட் இருக்குது, கேத்தலிக் இருக்குது, செவன்த் டே இருக்குது, வேறு ஜாக்கபைட் இருக்குது, மார்த்தோமா இருக்குது, ஜெகோவா விட்னஸ் இருக்குது, ஒன்லி ஜீசஸ் இருக்குது, இன்னும் என்னென்னமோ இருக்குது இல்லையா? சிரியன் என்னென்னமோ இருக்குது, எனக்கு தெரியல, ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு என்ன வச்சுருக்கிறாங்க, ஒரு டாக்டரின் வச்சுருக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? சில பேர் பார்த்திங்கன்னா சப்பரத்தை கூட்டிகிட்டு போவாங்க, சப்பரத்தை தூக்கிட்டு. இது ஆண்டவருக்கு முன்பாக இது ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியங்க. இல்லை தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க குழந்தைக்கு, இது ஆண்டவருக்கு முன்பாக ஒத்துக்கொள்ளலாம். சரி ஓகே. இப்போது பாவ மன்னிப்பு சீட்டு கொடுக்குறாங்க, சில இடத்துல கொடுக்குறாங்களா? பாவ மன்னிப்பு சீட்டு கொடுக்குறாங்களா சில இடத்துல? இன்னமும் யூரோப்லலாம் அதுதான், யூரோப் ஃபுல்லாக அதுதான். சரிதான். அப்போ இவங்க தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. அப்போ அது ஆண்டவருக்கு முன்பாக இதா? இல்லை சில பேர் இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொள்ளல, ஒன்லி ஜெகோவான்றாங்க. அது சில பேர் பரிசுத்தாவியை ஏற்றுக்கொள்ளலை, அது ஒத்துக்கொள்ள முடியாது. ஸோ வேதத்தை சரியாக இல்லையா, சரியாக போதனைகளில் கள்ள போதனை இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடம், நான் இருக்கிற இடம் சரியாக போதிக்கப்படுகிற ஒரு இடம். பிதா குமாரன் பரிசுத்தாவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமத்தினால தான் நம்மளுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு. ஆக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? இன்றைக்கு எத்தனை மக்கள், கோடியான மக்கள் யோசித்து பாருங்கள், அவங்களும் என்ன தான்? கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? முட்டி போட்டு நடந்து கையில் மெழுகு பொருத்திய இது பண்ணிட்டு முட்டி போட்டு போவாங்க, சப்பரத்தை இழுத்துட்டு போவாங்க. நான் அதுக்கு இது அறியாமை. ஏன்னா அவங்களுக்குரிய கள்ள போதனைகள் சரியான போதனைகள் அல்ல. ஸோ அவங்களும் ஒருவேளை இப்படிப்பட்டவங்க செய்கிறப்ப அற்புதங்கள் கூட நடக்கலாம். ஏன்னா யார் நாமத்தினால கேட்குறாங்க? ஏசப்பா நாம. ஏன்னா என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேண்டார். ஒருவேளை அற்புதம் நடந்திருக்கலாம் அது. ஆனால் யார் நாமத்தினால கேட்டதுனால நடந்திருக்கலாம், ஏசப்பா நாமத்தினால கேட்டதுனால நடந்திருக்கலாம், இல்லை என்னுடைய உங்களுடைய விசுவாசம் இருக்கிறதுனால அங்கே அற்புதம் நடந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அற்புதத்தை செஞ்சேன், பிசாசை துரத்தி இருக்கிறேன், ஏன்னா உங்கள் நாமத்தினால பண்ணியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தெரியாது ராஜா, நீ யாருன்னு தெரியாது அப்படின்றாரு இல்லையா? ஸோ அவங்க ஒன்று இப்படியாக சரியான போதனை இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா மாய்மாலம் பண்ணவங்களாக இருந்திருக்கக்கூடும். எப்படின்னா, அன்பை பற்றி போதிக்கிறேன் ஆனால் நான் அன்பாக இல்லை, பரிசுத்தத்தை பற்றி நான் போதிக்கிறேன் ஆனால் பரிசுத்தமாக இல்லை. கரெக்டாக இல்லையா? நான் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறேன் ஆனால் நான் ஒழுக்கமாக இல்லை, திருடக்கூடாதுன்னு நான் போதிக்கிறேன் ஆனால் நான் கள்ளனாக இருக்கேன் அப்படின்னு. கரெக்டு தானே? அப்படி மாய்மாலம் பண்ணுறவர்களாக இருக்கலாம். ஸோ அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவங்கள நீ எவ்வளவு பெரிய வேலையை வேணால் செஞ்சுருக்கலாம், ஆனால் நீ எதுபடி செய்யலை? பிதாவின் சித்தப்படி செய்யலை. பிதாவின் சித்தம் என்ன? குமாரனை விசுவாசிப்பதும் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதும். அப்படி நடக்காமல் நீங்கள் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சாலும் ஆண்டவருக்கு முன்பாக அது என்ன? ஒன்றுமே கிடையாது இல்லையா? ஆண்டவருக்கு முன்பாக அது ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போது ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, ஒரு கம்பெனி ஒரு வேலையை சொல்லியிருக்கிறாங்க, சரியா? ஒரு கம்பெனி ஒரு வேலையை சொல்லியிருக்கிறாங்க, இந்த பக்கத்து ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த கம்பெனி ஓனர் சொல்கிற இந்த பக்கத்து செய்யாமல்
ஏதோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இங்கிட்டு ஒரு வேலையை செஞ்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் செஞ்சு வேலையை முடிச்சிட்டிங்க. இங்கிட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் கம்பெனி ஓனர் சொன்ன வேலை இது நீங்கள் காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் என்ன வேலை செஞ்சுருந்தாலும் அது என்ன அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வேலை என்ன தான் இப்படி நடக்கணும், புரியுதா? அதனால தான் என்ன போதனைகள் இருந்தாலும் கரெக்டாக வேதத்தில் என்ன போட்டிருக்கு அதன்படி நம்ம நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரியா? ஓகே. இப்போது சரி, தேவனுடைய சித்தம் விசுவாசிக்கிறது, அவரின்படி நடப்பது, அவர் சொல்கிற வார்த்தையின்படி நடப்பது மாத்திரமா இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரிடம் கேட்டு நாம் எப்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். இப்போது வேதத்தில் அப்படியாக நடந்த சில கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் டக்குன்னு. இப்போ நோவா தேவனுடைய சித்தப்படி நடந்தவர்களை, ஏன்னா இப்போ நோவாவை எடுத்துக்கோங்க. நோவாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? ஒரு பேழை செய்யும்படியாக கட்டளை கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் எந்த ஒரு டூல்ஸ் கிடையாது இல்லையா? இப்போ எல்லாம் இன்ஜினியரிங் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு இல்லையா? இங்கே இன்ஜினியர்ஸ் யார் இருக்கீங்களா? இன்ஜினியரிங் படித்தவங்க பின்னாடி இருந்து ஒரு கை வருது. ஓகே. அப்போது இங்கே எல்லா டூல்ஸு வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. ஆனால் அந்த பேழை செய்ய அவர் ஆண்டவர் சொன்னப்போ ஆதி காலம் ஒன்றுமே கிடையாது. அது அவ்வளோ ஒரு பெரிய பேழை, மழை கூட பெய்யலை. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஒரு பைத்தியக்காரனை போல, எப்படி பைத்தியக்காரனை போல நோவா என்ன பண்ணுறாரு? பேழையை செய்கிறார். அப்படி தான் ஆண்டவருடைய சித்தத்தை, ஒருவேளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை ஏதாவது சொல்லியிருக்கலாம். அது எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பைத்தியக்கார காரியமாக தனமாக தோன்றினாலும் அதை நாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும் இல்லையா? அப்படி அவர் கீழ்ப்படிந்தனால தான் உலகமே அழிஞ்சாலும் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டாங்க இல்லையா? பிதா தேவனுடைய சித்தத்தை செய்தார். அடுத்தது ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. ஆண்டவர் கூப்பிடுறாரு, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்றார். பார்க்கலாம், போகும் இடம் என்னதென்றே தெரியாமல் போனாராம். சரியா? இன்றைக்கு யோசித்து பாருங்க, போகிற இடம் என்னன்னே தெரியாமல் பரதேசியை போல சுற்றி திரிந்திருக்கிறார். யாரு? ஆபிரகாம். பரதேசியை போல போகிற இடம் என்னன்னே தெரியாமல். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நம்மள்கிட்ட ஒரு காரியம் சொல்லியிருக்கலாம், அது பரதேசி போல சுற்றி திரிகிற காரியமாக இருந்தாலும் அவருடைய சித்தமாக இருந்தால் நம்ம அதை செய்யணும் இல்லையா? அவருடைய சித்தத்தை செய்யணும். அப்படி செய்யும்போது, அது அப்படி செய்தனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம ஜாதிகளுக்கு என்ன பண்ணுறாரு? தகப்பனாக மாற்றுறாரு இல்லையா? மோசே அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? பார்வோனுடைய அரண்மனையில் ஜம்முன்னு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் தன்னுடைய ஜனம் கஷ்டப்படுவதை பார்த்து என் ஜனத்தை ரட்சிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்த பொழுது இல்லையா, ஆண்டவர் அவரை பிரித்து எடுத்து அவரை ட்ரெயின் பண்ணி தனி மனிதனா ஒரு பெரிய எகிப்திய சாம்ராஜ்ய ஒரு பார்வோனை எதிர்த்து கூட ஒருத்தர் கூட வரல இல்லையா? போய் பண்ணு, போய் செய் அப்படின்றார். அப்போ நம்மளுக்கு அதே போல் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார்னா அது எவ்வளவு பெரிய எதிர்ப்பான காரியமாக இருந்தாலும் அதை என்ன பண்ணிடணும்? நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், வெற்றி தருவார் அப்படின்னு. அப்படி அவர் கீழ்ப்படிஞ்சனால தான் இஸ்ரவேல் ஜனத்தை என்ன பண்ணி கொண்டு வராரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகராக அவர் வழிநடத்தி கூட்டு வரார் இல்லையா? ஆண்டவர் மோசேயை குறித்து என்ன சொல்கிறாரு? உண்மையுள்ளவன் சொல்கிறாரு, சாந்தம் உள்ளவன்றார். அவரோட சொந்த சகோதரி மிரியாமும் ஆரோனும் தவறாக பேசினப்ப என்ன சொல்கிறாரு? அருகதை உங்களுக்கு என்ன கிடையாது, என் மகனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது, அவன் எங்கும் உண்மையில்லவன் அப்படின்றார். யாருக்கிட்ட? மிரியாம்கிட்டையும் ஆரோன்ட்டையும் சொல்கிறார் இல்லையா? ஸோ அப்படி நம்ம ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் பவுலை எடுத்துக்கோங்க.
பவுல் கமாலியல்கிட்ட படித்தவர். கமாலியல்னு ஒரு பெரிய ஒரு இவர்கிட்ட படித்தவர். பவுலுக்கும் அந்த இதில் சொல்கிறாங்க, வரலாற்றில் அந்த இதில் சொல்கிறாங்க, அவருக்கும் பயங்கர பணக்காரராக இருந்திருக்கிறான்றாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாவற்றையும் நஷ்டமாகவும் விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். இல்லையா? ஒருத்தர் பைத்தியக்காரனை போல பேலை செய்கிறார், ஒருத்தர் பரதேசியை போல சுற்றி திரிகிறார், ஒருத்தர் சுகவாழ்வை விட்டு ஆண்டவருக்கு பெரிய ராஜ்யத்தை எதிர்த்து போறாரு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக என்றாரு. எதற்காக இதெல்லாம்? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக, இல்லையா? ஓகே, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உதாரணமாக எடுத்திங்கன்னா, பரலோக வாசத்தை வெறுத்து மனித ரூபத்திலே உங்களுக்காக எனக்காக மனுஷ சாயலாக ஆனார். இல்லையா? பரலோக வாசஸ்தலத்தை வெறுத்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், இல்லையா? ஆமாம், அவர் வெறுத்து உங்களுக்காக எனக்காக கடைசி வரைக்கும் யாரோட சித்தத்தை தான் செஞ்சார். கடைசி வந்தது முதற்கொண்டு சிலுவையில் வரைக்கும் என்னதான் பண்ணார், பிதாவின் சித்தம். அவர் தான் ஒரு பெர்ஃபெக்ட் ரோல் மாடல் நம்மளுக்கெல்லாம், இல்லையா? கடைசி வரைக்கும் சிலுவையில் மரண பரியந்தம் என்னதான் பண்ணார், பிதாவின் சித்தத்தை தான் செய்தார், இல்லையா? சரி, ஆக இப்படியாக நாம் பிதாவின் சித்தத்தை செய்யும் பொழுது பைத்தியக்காரனாக எண்ணப்படலாம், பரதேசியை போல எண்ணப்படலாம், நஷ்டமும் குப்பையுமாக எல்லாத்தையும் எண்ணிட்டு வரலாம். ஆனால் பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். சரி, எப்படி பிதாவின் சித்தத்தை செய்வது? 2 தெசலோனிக்கேயர் 1:12 படிங்களேன். தம்முடைய அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும், அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஸோ தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி முழுவதாய் என்ன பண்ணணும், நிறைவேற வேண்டும், இல்லையா? ஓகே, அதே போல் லூக்கா 11:2 நம்ம பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் பொழுது என்னதான் சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம் என்ன பண்ணப்படணும், பூமியில் செய்யப்படணும். தேவனுடைய சித்தம்தான் எங்கே வரணும், பூமியில் செய்யப்படணும். நம்முடைய சித்தம் இல்லை, உங்கள் சித்தம் இல்லை, என்னுடைய எண்ணம் இல்லை, உங்கள் எண்ணம் இல்லை, யாருடைய சித்தம், தேவனுடைய சித்தம். இதுக்கு தான் எப்படி அது இது பண்ணுறது, தேவனுடைய சித்தத்தை செய்வது. எது தேவனுடைய சித்தம் அப்படின்னா, தேவனிடத்தில் கேட்டு கேட்டு ஜெபம் பண்ணி செய்கிறது தான் தேவனுடைய சித்தம். இதற்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லணுன்னா, 2001 நான் ஆண்டிகிட்ட இங்கே ஒன்றா 2 ஆண்டி 1ன்னு நினைக்கிறேன், அந்த ஆனந்தஸ்திரா வீட்டுக்கிட்ட. ஆமாம் ஆண்டி, ஆமாம் ஆண்டி. அப்போ வந்தப்போ ஆண்டி ஒரு அப்போ 2001 நடந்தது சொல்கிறேன். ஆண்டி ஒரு செய்தி கொடுத்தாங்க. எப்போ? 2001 2002 பிகினிங்காக தெரில, 2001 தான் வந்தேன் ஆண்டிகிட்ட. சரியா? அப்போது அந்த செய்தியில் ஆண்டி ஒரு காரியம் கற்றுக் கொடுத்தாங்க, தேவனுடைய வார்த்தையை. என்னன்னா, ஆண்டி மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, இன்னமும் எனக்கு அவங்க சொன்னது நினப்பு இருக்குது. ஒரு சின்ன புடவை எடுக்க போகிறதா இருந்தால் கூட நான் என்ன பண்ணிட்டு தான் போவேன், ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி, நான் அப்படி சின்ன சின்ன காரியத்தில் ஒரு பேனா வாங்கினதாக கூட நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணி தான், ஆண்டவரே நமக்கு சுத்தமானு தான் கேட்டு செய்வேன். அப்படி செய்கிறதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், பெரிய காரியத்தில் ஜெபம் பண்ணாமல் ஆண்டவர்கிட்ட கேட்காம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். சின்ன காரியத்திலே கேட்டோம்னான்னு அவங்க சொன்ன மெசேஜை
இன்றைய நாள் வரைக்கும் நான் அதை என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு முன்பாக நான் சொல்கிறேன். இன்னைய நாள் வரைக்கும் என் மனைவி சாட்சி. வீட்டை விட்டு போகிறப்ப என்ன சிபியா ஜெபம் பண்ணிட்டு போவோம், ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் வெளியில் போகணும், உமக்கு சித்தம் இருந்தால் இதை நாங்கள் வாங்கணும், உமக்கு சித்தம் இருந்தால் இதை செய்யணும். கேட்காம போக மாட்டோம். எது செய்யணும் ஆண்டவருடைய காரியத்தை கேட்டு கேட்டு தான் செய்யணும் இல்லையா? அது நான் இங்கே கற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு காரியம். அப்படி நம்ம சின்ன காரியத்திலே ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செய்கிறப்ப பெரிய காரியத்தில் என்ன பண்ண மாட்டோம், கேட்காம செய்ய மாட்டோம். என் வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருக்கேன். ஆண்டவர்கிட்ட கேட்காம செஞ்சு பிரச்சனையில் மாட்டினது, ஆண்டவர்கிட்ட வச்சு அவருடைய பாதத்தில் வச்சு கேட்டு செய்கிறப்ப பிரச்சனை வர மாதிரி வந்தாலும் அதை என்ன பண்ணி விட்டுருவார், அது நன்மைக்கு. ஆஹா, தீமையாக வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அது என்ன ஆயிடுச்சுப்பா, நன்மையாக மாறிடுச்சுப்பா இல்லையா? அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் இருக்கிறாங்க, என் பையன் இருக்கிறான், உங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தை இல்லை பல காரியங்கள் பேர குழந்தைங்க இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கலாம், என் குழந்தைய நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். தப்பு கிடையாது. தப்பா அப்படி நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனாலும் யார் கையில் கொடுத்துடணும், ஏன்னா அவருக்கு தெரியாது. ஒரு ஊழியக்காரனை மாற்றலாம், டாக்டராக மாற்றலாம், மிஷினரியாக மாற்றலாம், ஃபுட்பாலிஸ்டாக மாற்றலாம் இல்லையா? இன்னமும் என் மகன் வந்து இப்படி ஆகணும்னு எனக்கு ஆசை. ஆனால் ஜெபிக்கிறப்ப எப்படி தான் ஜெயிப்போம் நானும் ஒய்ஃபும், உங்கள் கையில் கொடுக்குறோம். அவனை நீங்கள் என்னவா மாற்றணுமோ மாற்றிக்கோங்க இல்லையா? அதே போல் இப்போ உங்களுக்கு ஆண்டவரே அப்பா இந்த குழந்தை வேணும்ப்பா, ஓகே, ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் கையில் கொடுக்குறோம். ஆண்டவரே இந்த மாப்பிள்ளை இல்லை, மாப்பிள்ளை 30,000 சம்பாதிக்கிறாரு, பார்க்க சிவப்பாக இருக்கிறாரு, நம்ம ஆள் வேற, சரி பிடிச்சி போட்டுருவோமா இல்லையா? அப்படிலாம் நினைக்கிறது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. மனுஷர் தானே நம்ம, ஒவ்வொருத்தருக்கும் ஆசைகள் இருக்கும். ஆனாலும் ஃபைனல் எங்கே கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட. எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட கொடுக்கக்கூடாது. டிசைட் பண்ணிவிட்டு இதை நான் எடுத்துட்டேன், இதை தாங்க அப்படின்னு இல்லையா? பிடிச்சிருந்துச்சு, ஆண்டவரே எனக்கு இது பிடிச்சிருக்கு இல்லையா, பிடிச்சிருக்கு. அதனால தான் பெர்ஃபெக்ட் உதாரணம் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே உம்முடைய சித்தம் இருந்தால் இந்த பாத்திரத்தை, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும்படியாக தான் ஆண்டவர் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. உம்முடைய சித்தம் இல்லைன்னா இது நடக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து பாருங்க, எல்லா இடத்துலையும் பிதாவின் சித்தத்தை கேட்டு கேட்டு தான் செஞ்சாங்க இல்லையா? பூமியில் அவர் தேவனுக்கு ஒப்பாக இருந்தாலும், பூமியில் இருந்தப்ப அவரே தேவன், ஆனாலும் பூமியில் இருந்தப்ப நம்மளுக்கு ஒரு உதாரணமாக கேட்டு செய்தப்ப, இப்போ நம்ம எத்தனை சதவீதம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு கேட்டு செய்யணும், கரெக்டாக இல்லையா? ஆண்டவரே இந்த நிலத்தை வாங்கலாமா வேண்டாமா, ஆண்டவரே இந்த வீட்டை கட்டலாமா வேண்டாமா, ஆண்டவரே இந்த பெண்ணை பார்க்கலாமா வேண்டாமா, ஆண்டவரே இந்த பையனை பார்க்கலாமா வேண்டாமா, ஆண்டவரே இந்த படிப்பு இந்த குரூப் எடுக்கலாமா வேண்டாமா, ஆண்டவரே இந்த காரியம் ஊழியத்தை நான் செய்யலாமா வேண்டாமா, ஆண்டவரே இவங்களுக்கு நான் இதை சொல்லலாமா வேண்டாமா. கேட்டு கேட்டு செய்யும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவார், கைட் பண்ணுவார். மாம்சீகமாக நம்மளோட எண்ணத்தில் செய்தால் கண்டிப்பாக தவறு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி வச்சு வச்சு அவருடைய பாதத்தில் வச்சு வச்சு காரியத்தை செய்கிறப்ப தப்பு வர்றதற்கு வாய்ப்பு இல்லை, கரெக்டாக இல்லையா? அவர் காரியத்தில் வச்சு வச்சு ஆண்டவரே இதை செய்யலாமா வேண்டாமா, ஆண்டவரே நாங்கள் போகலாமா வேண்டாமா, இதை வாயை திறந்து இதை பேசலாமா வேண்டாமா, எல்லாம் எதுவாக இருந்தாலும் எங்கே தான் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி இல்லையா? ஓகே, சரி பிரதர், நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யுங்கன்ட்டு. எப்படி நான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார் ஆண்டவர்? இதுதான் நான் இப்போ ஒரு விஷயத்தை கேட்குறேன், எப்படி எனக்கு ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுவார் இல்லையா? அதற்கும் எதுதான் விளக்கம்? வேதம் தான் விளக்கம். சில காரியத்தை பார்க்கலாம், ஆண்டவர் எப்படிலாம் நம்மள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, ஒரு சில காரியத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். ஒன்று, தேவன் முகமுகமாய் பேசலாம்.
இல்லையா? என்கிட்ட முகமுகமாக பேசினதில்லை. ஏன்னா எல்லாத்துட்டையும் எல்லா மாதிரியும் மோசேட்ட முகமுகமாக பேசிட்டாருன்றக்கா என்கிட்டையும் உங்கள்கிட்டையும் முகமுகமாக பேசணுன்னு எதுவும் இருக்கா? இல்லை. என்கிட்ட ஒரு மாதிரி பேசுவார், உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுவார். ஆனால் தேவன் பேசுவார். தேவன் பேசுவார். ஆனால் எப்படி பேசுவார்ன்றதை பார்க்கலாம். முகமுகமாய் தேவன் பேசுவார். ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபு சொல்கிறாரு, தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். யார்? யாக்கோபு சொல்கிறார். அப்போ முகமுகமாய் தேவன் இடைப்படுவார். இதை பண்ணு, இதை செய், இதை பண்ணுன்னு தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக, உத்தமர்களாக, அவருக்கு முன்பாக நீதிமானாக, உத்தமர்களாக, கரையில்லாத கையோடு, கரையில்லாத மனதோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இல்லையா? யாத்ராகமத்தில் நம்ம பார்க்கலாம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அப்போ ஆண்டவர் எப்படி பேசலாம்? முகமுகமாய் பேசலாம். இல்லையா? கரெக்டு தானே? ஒருவேளை அவங்களாம் ஹை லெவல் அப்படின்றது அப்படியும் சொல்ல முடியாது. ஆண்டவர் நினைத்தால் யாருக்கு வேணால் பேசுவாங்க. பட் ஏன்ட்ட இது வரைக்கும் முகமுகமாய் பேசினதில்லை. ஆனால் ஆண்டவர் பேசியிருக்கிறார். பார்ப்போம். அடுத்தது, ஆண்டவர் தரிசனமாகி பேசலாம். இல்லையா? உதாரணத்துக்கு ஆதியாகமம் 17:1 பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் சொல்வார். ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நீதிமானாக இருந்து பாருங்களேன், கரை இல்லாமல் இருந்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களோடு எப்படியாவது ஒரு விதத்தில் பேசி என்ன பண்ணுவார்? முகமுகமாய் பேசுவார். நேராக போ, இப்படி இரு, இந்த இடத்துக்கு போ, அங்கே போகாத, அழகாக பேசுவார். அடுத்தது ஃபஸ்ட்டு எப்படி முகமுகமாய் பேசுவார், அடுத்தது தரிசனமாகி பேசுவார். சத்தத்தை சில பேருக்கு எப்படி வெறும் சத்தம் மட்டும் கேட்கும். உதாரணம், எவ்வளவோ வேதத்தில் இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி சின்ன குழந்தையா இருந்தால் என்ன பண்ண சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுவார். இல்லையா? அப்போ எப்படி கூப்பிடுவார்? அப்போ ஆண்டவர் எப்படி இடைப்படலாம்? சத்தத்தை கேட்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்பேற்பட்ட அனுபவங்கள் ஒருவேளை வந்திருக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கலாம். இல்லையா? அதே போல் சவுலுக்கு பவுல் சவுலாக இருந்தப்ப, குதிரையில் போயிட்டு இருந்தப்ப என்ன சொல்கிறாரு? ஒருத்தருக்கும் கேட்கல. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஆண்டவர் ஒருத்தர் முன் குறிச்சிட்டா எப்படியாவது இடைப்படுவார். தரிசனமோ முகமுகமோ சத்தமோ அழகா நடத்துவார். இல்லையா? அடுத்தது தேவ தூதர்களை கூட அனுப்பி பேசுவார். இதெல்லாம் விசுவாசிக்கணும். தேவன் எப்படி வேணா பேசுவார். தேவ தூதர்களை அனுப்பி பேசுவார். உதாரணத்துக்கு லூக்கால நம்ம பார்க்கலாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தாய்கிட்ட என்ன தேவதூதர் என்ன பண்ணுறாரு? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னிடத்துல நீ பெறப்போகிறது பரிசுத்தம் உள்ளது. இல்லையா? யார் வந்தது? கேப்ரியல் தூதன் வந்தார். இல்லையா? அதே போல் இன்னமும் எவ்வளவோ வசனம், எவ்வளவோ தூதர்கள் வந்த வசனம் உங்களுக்கு தெரியும். இல்லையா? அப்போஸ்தலர் 8:26 பார்க்கலாம். பிலிப்புக்கிட்ட ஒரு தூதன் என்ன சொல்கிறார்? நீ தெற்கு முகமாய் எருசலேமுக்கு போகாமல் காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர முகமாய் இப்படி போ. அவர் சொல்வார், ஓகே நீ இப்படி போகாத. ஒருவேளை அவன் எப்படி நினச்சிட்டு இருந்திருக்கணும், அங்கிட்டு போகிறத நினச்சிட்டு இருந்துக்கணும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு? இங்கிட்டு நீ போகாத, இப்படி போ. அப்போ என்ன பண்ணுறாரு? நம்மளை கைட் பண்ணுறாரு. தூதர்களை வச்சு மனிதர்களை கூட தேவன் என்ன பண்ணலாம்? அனுப்பி எங்கேயாவது யார் மூலியமாவது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு அனுப்புவார். அது தேவதூதனாக கூட இருக்கலாம், மனிதர்களாக கூட இருக்கலாம். இல்லையா? கைட் பண்ணுவார். சரி, அடுத்தது வேதத்தின் மூலியமாக பேசுவார். எனக்கு அநேக தடவத்தில் நொந்து வெந்து போய் ஆண்டவரே அப்பா என்ன பண்ணுறதுப்பான்னு கேட்குறப்ப வேதத்தின் மூலியமாக பேசியிருக்கிறார். கரெக்டாக இருக்கும். 100% எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நொந்து அழுது மனம் நொந்து ஆண்டவரே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப கரெக்டாக பேசுவாங்க ஆண்டவர்.
வேதத்தின் மூலயமா. ஸோ இல்லையா? அப்போ வேதத்தின் மூலயமாக ஆண்டவர் பேசுவார். அடுத்தது தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஊழியர்கள் மூலமாக பேசுவார். நம்ம எவ்வளவோ வசனம் இருந்தாலும் அகபு என்பவன் அப்போஸ்தலர் 11:20 பார்க்க, அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் வரும்னு சொல்கிறான். அதே போல் என்ன வருது? பஞ்சம் வருது. தேவ ஊழியர்கள் மூலியமாக பேசுவார் இல்லையா? என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆண்டவர் வந்து நான் வாலிப பிரயாத்தில் ஆண்டிக்கு தெரியும் இல்லையா? ஆண்டி உண்மைதானே ஆண்டி? வந்து ஆண்டிகிட்ட நானும் நவீனும் 2 பேரும் சேர்ந்து வருவோம் ஜெபிக்கிறதுக்கு. கல்யாணம் ஆகலை, அப்போ படித்து அப்போ தான் முடிச்சிருக்கோம். எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, என்ன வேணால் ஆண்டவர் எங்கள்கிட்ட துல்லியமாக பேசுவார். தேவ ஊழியர்கள் மூலியமாக, தீர்க்கதரிசிகள் மூலியமாக இல்லையா? தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார். பேசுறதுன்னா நன்மைக்கு மாத்திரம் இல்லை, கண்டிக்கிறதுலையும். நீ இந்த தப்பை செய்கிற. தாவீது தவறு செய்தப்ப யாரை அனுப்புகிறாரு? ஆத்தான் அனுப்புகிறாரு. ஒரு கதையை சொல்கிறாரு. உடனே தாவீது சொன்னால் உடனே தாவீது என்ன பண்ணுறாரு? ஐயோ, அவனை என்ன பண்ணணும்? அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அந்த ஆள் நீதாயா அப்படின்றார். உடனே தாவீது மனங்க சார். ஸோ தேவ தீர்க்கதரிசிகள் மூலியமாக நம்ம என்ன பண்ணுவார்? சரியான பாதையில் நடத்துவார். கரெக்டா இல்லையா? ஓகே. அடுத்தது பரிசுத்த ஆவியினாரை நடத்துவார். இதுக்கு இயேசு கிறிஸ்துவே உதாரணமாக இருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே நம்ம லூக்கா 4:1 ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கொண்டு போக முடியும். அடுத்தது நம்ம வந்து அதே போல் இப்போ அப்போஸ்தலர் 8:39 பார்க்கலாம். பிலிப்பை வந்து ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? கரை ஏறின பொழுது ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார் வேறு இடத்துக்கு. ஆவியானவர் என்ன பண்ண முடியும்? நம்மளை வேறு இடத்துக்கே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போக முடியும். விசுவாசிங்க, தேவனால கூடும் இல்லையா? அடுத்தது சொப்பனத்தின் மூலமாக அநேக முறை எனக்கு சொப்பனத்தின் மூலமாக தேவன் பேசியிருக்கேன். ஆண்டிகிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன் சில காரியங்கள். எனக்கு அப்போ ஆண்டி தான் கைட் பண்ணாங்க. அப்பா கெட்ட சொப்பனம் வரும் பொழுது அதை உடனே வந்து கடிந்து அதை வந்து இது பண்ணணும் எனக்கு சொல்லி கொடுத்தது முத ஆண்டி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை இன்ன வரைக்கும் நான் வந்து அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை அநேக தரத்தில் எனக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக, என் மனைவி சாட்சி, நாளைக்கு நடக்க போகிறது எனக்கு அப்படியே சொப்பனத்தில் வரும். அடுத்த வாரம் நடக்க போகிறது அப்படியே சொப்பனத்தில் வரும். தேவன் அப்படியாக என்ன பண்ணுவார்? எனக்கு பல விதத்தில் சொப்பனத்தின் மூலியமாக பல காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அது ஸோ அப்படியாக தேவன் நம்மளை எப்படி நடத்துவார்? எல்லாத்துக்கும் எல்லா மாதிரியும் இருக்காது. எனக்கு சொப்பனம்னா உங்களுக்கு என்ன, அவர் காதில் பேசலாம், வசனத்தில் பேசலாம், எப்படியாவது ஒரு விதத்தில் உங்கள்கிட்ட என்ன பண்ணிடுவார்? பேசிடுவார். ஸோ அதே போல் எவ்வளவோ சொப்பன காரியம். யோசேப்புக்கு சொப்பனத்தை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டு தெரியும். வேறு யார் நேபுகாத்நேச்சார் சொப்பனம். இப்படியாக சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார், கைட் பண்ணுவார். அடுத்தது ஏன் யோசேப்பு கூட மரியாள் யோசேப்பு தள்ளி விடணும்னு நினச்சப்ப ஆண்டவர் வந்து நேராக வரல, தூதரை வச்சு அனுப்பலை. எதில் தான் பேசுகிறாரு? சொப்பனத்தில் தான் பேசுகிறாரு. இல்லைப்பா பண்ணாத ராஜா அப்படின்றார் இல்லையா? ஓகே. அடுத்தது தரிசனத்தின் மூலமாக. சொப்பனம் வேற, தரிசனம். சொப்பனன்றது தூங்கிட்டு இருக்கப்போ வர்றது. தரிசனன்றது நீங்கள் ப்ரெசன்ஸ், நீங்கள் கான்சியஸாக இருக்கும் பொழுது வரக்கூடியது தரிசனம். தரிசனத்தின் மூலமா. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம வேதத்தில் பார்க்கலான்னா, பேதுருக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு தரிசனத்தை காண்பித்து சீலைகள்லாம் கீழே இறங்குது, அதில் வந்து நிறைய மிருகங்கள் இருக்குது, அதை அடித்து புசி அப்படின்னு தரிசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவார். கடைசியாக அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் மூலமாகவும் தேவன் நம்ம பேசுவார். யார் எவர்னே தெரியாது. ஒரு கழுதையின் வாயை திறந்து என்ன யார்கிட்ட பேசினாரு இல்லையா? கழுதையின் வாயை உங்களுக்காக, நீங்கள் ஆண்டவருக்கு சரியான பாதையில் போகணும்னா கழுதையின் வாயை திறந்து கூட நம்மளை என்ன பண்ணுவார்? இது பண்ணுவார். கேலண்டரில் தொங்கிட்டு இருக்க வசனத்தில் பேசுவார். யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு இது பண்ணுவாங்க, கரெக்டான இதை கொடுப்பாங்க. ஆனால் அதை பகுத்தறிந்து கரெக்டாக செய்யணும். அது ஒன்று இருக்குது.
எல்லாத்தையும் இது பண்ண பகுத்தறிந்து தேவ ஆவியினால, அதனால தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை இது பண்ண முடியும். சொல்கிறது எல்லாமே இல்லை, கரெக்டாக ஆவியினால் உணர்த்தப்பட்டு 100% கரெக்ட், திஸ் இஸ் ஃப்ரம் காட் இல்லையா அப்படின்னு அழகாக நம்மளை நடத்துவார் இல்லையா. நாகமானுக்கு குஷ்டம் இருந்தப்ப யார் மூலயமா ஆண்டவர் வந்து அட்வைஸ் சொல்ல? சின்ன பணிப்பெண் மூலயமா இல்லையா. சின்ன பணிப்பெண் யாரையும் நம்ம துச்சமாக என்ன பண்ண முடியாது. இப்போ எங்கேயோ இருந்து அட்வைஸ் வரும். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் இல்லையா. ஓகே, மோசேக்கு தன்னுடைய சொந்த மாமனார் புறஜாதி தான் அவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஏன்ப்பா நீ போட்டு தலையில் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தலையில் போட்டுக்கிட்டு இழுத்துக்கிற இல்லையா. உண்மையாக இருக்கவங்களுக்கு, காசுக்கு ஆசைப்படாதவங்கள நீ நியமி, அவங்களுக்கு என்ன பண்ணு, பொறுப்பை பிரித்து கொடு. நீ தேவனத்தில் போய் உட்கார்ந்து முக்கியமான காரியத்தை பாரியா அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கறது யார்? மோசையோட மாமனார் இல்லையா. ஆக நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு செய்கிறப்ப ஆண்டவர் இப்போ சொல்லப்பட்ட எப்படியெல்லாம் நம்மளுக்கு எப்படியும் வெளிப்படுத்துவார். ஸோ இப்போ ஒரு ரிவைஸ், நம்ம எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாலும் பிதாவின் சித்தம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன மாங்குன்னு மம்புட்டி எடுத்து வெட்டினாலும் தேவையில்லாமல் வெட்டிக்கிட்டு இருந்தால் அதுக்கு இல்லை இல்லையா. பிதாவின் சித்தப்படி செய்யணும். ஒன்று, பிதாவின் சித்தம்னா என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனும் கடைசி நாளில் நம்மளை எழுப்புவதும். ஒருவராவது கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. நம்ம ஒருத்தர் கூட, கோடி கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஆத்ம பாரம் வேண்டும். ஆத்ம பாரம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இதெல்லாம் பிதாவின் சித்தப்படி செய்வது. தேவனிடத்தில் கேட்டு கேட்டு செய்ய வேண்டும். இங்கே போகலாமா ஆண்டவரே, இதை செய்யலாமா ஆண்டவரே, ஏன் மாம்சத்தின்படி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பசுமையாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. லோத்து என்ன பண்ணாப்ல? பசுமையாக தான் இருந்ததை பார்த்தாப்ல. ஆபிரகாம் என்ன பண்ணாப்ல? நீ இங்கிட்டு போனால் நான் இங்கிட்டு போகிறேன்ரா, யார் என் கூட இருக்கா? ஆண்டவரே என் கூடப்பா அப்படின்னு இல்லையா. நீ இங்கிட்டு போனால் நான் இங்கிட்டு போகிறேன் அப்படின்னாப்பா. ஆனால் லோத்து எதை எடுத்தாப்ல? பசுமையான எடுத்தாப்ல. ஆனால் கேட்டு 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 ஆண்டவர்கிட்ட இது பண்ணலாமா, செய்யலாமா, போகலாமான்னு செய்யும் பொழுது ஒன்று அந்த பாதையை என்ன பண்ணுவார்? அடைப்பார். இல்லைனா புது பாதையை தரப்பார். இல்லைனா வேற ஒரு ரூட்டில் என்ன பண்ணுவார்? உங்களை கூட்டு போவார். எங்கேயோ இருந்து உங்களுக்கு அட்வைஸ் வரும், எங்கேயோ இருந்து உங்களுக்கு ரட்சிப்பு வரும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யும் பொழுது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, எப்படியாவது ஆண்டவர் வந்து யார் மூலியமாவது பேசுவார். ஊழியக்காரர் மூலியமாக பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், வசனத்தில் பேசுவார். ஆக நாம் பிதாவின் சித்தப்படி செய்ய வேண்டும். எல்லா காரியத்திலும் நம்ம சித்தப்படி அல்ல, கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.